நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான ஒருத்தரோட பயோகிராஃபி தான் வந்துட்டு பார்க்க போறோம். ரெடின் கிங்ஸ்ல இருக்கார் இல்லையா, ரீசெண்ட் டைம்ல அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அவரை பத்தியான ஃபுல் அண்ட் ஃபுல் பயோகிராஃபியை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிங்ஸ்லே இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலா வந்துட்டு சினில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திரையில பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு காமெடியனா, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா தாங்க தெரியறாரு. ஆனா அவருடைய ரியல் லைஃப்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பக்காவான பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஆக்சுவலா வந்துட்டு இப்ப நம்ம தமிழ்நாடுகள்ல எங்க வந்துட்டு பொருட்காட்சி போட்டாலுமே அதுல கவர்மெண்ட்க்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட இவருக்கு தாங்க அதிகமா வருமானம் போகுது. இவருக்கு தான் லாபமும் வந்துட்டு அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவர் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட இந்த பொருட்காட்சி குத்தகை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு இவருக்கு தான் நிறைய வந்துட்டு வருமானம் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் பிசினஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காராம். இப்பதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சீரியல் ஆக்டரான சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்ப அட் பிரசன்ட்லயே அவருக்கு 43 வயசு ஆகுதுங்க. அதை எல்லாத்தையுமே தாண்டி இவருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சினில ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாவும் இவருடைய ஃபேஷனாவுமே வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கையில 1998ல இருந்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் சினில வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பெருசா வந்துட்டு அவருக்கான ரீச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கவே இல்லை. இப்ப ரீசெண்ட் டைமா, அதாவது கூர்கா படத்துலதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு நல்ல ஒரு வரவேற்புமே வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் படத்துல வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இப்ப லாஸ்டா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் படத்துல கூட இவரோட ஆக்டிங் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு இவருடைய ஆக்டிங் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா டாக்டர் படம் தான் வந்துட்டு சொல்லுவேன். லைக் அதுல சூப்பரா நடிச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய படத்துல இவருடைய ஒரு அற்புதமான நடிப்பை வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்றத விட குழந்தைகளுக்கு இவருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவருடைய நடிப்பு அது மட்டும் இல்லாம பாடி லாங்குவேஜ், காமெடி சென்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவருடைய நிஜ வாழ்க்கையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆளு. ஆனாலுமே வந்துட்டு வெளியில எங்கேயாச்சும் போனாரு அப்படின்னா பெருசா வந்துட்டு நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிக்கவே மாட்டாராம். ரொம்பவே எளிமையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு மேரேஜ் எல்லாமே ஆயிருக்கு. உங்களுடைய விஷஸ் எல்லாமே மறக்காம வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், இவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. தென் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்களை வந்துட்டு பாக்குறேன். அது வரைக்கும் பை.